ஹலோ கைஸ் அண்ட் அ வெரி குட் மார்னிங். வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது த ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ். உங்கள் கூட இருக்கிறது நான் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். ஓகே, ஸோ இன்னைக்கு நவம்பர் 6, 2025க்கான எடிட்டோரியல்ஸை நாம் அலசி ஆராய போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற எடிட்டோரியல்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பிடிஎஃபாக நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்கும். சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு தடவை படித்து நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனையும் அதோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். புரிஞ்சதுக்கு அப்புறமா முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படித்து பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, பிகினர்ஸ் இதை ஒரு 6 மாதம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. That's a promise. Okay, shall we start? Let's dive into the first editorial. Title: Winter of Discontent. On Democrats, their win in US elections. அதிருப்தியின் குளிர்காலம். அமெரிக்க தேர்தல்களில் ஜனநாயக கட்சியினர் அவர்களின் வெற்றி பற்றியது. வின்டர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியர்லேருந்து எடுத்த ஒரு ஃப்ரேஸ். பேசிக்கலி ஒரு பெரிய அதிருப்தி அல்லது கஷ்டமான காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இங்கே ட்ரம்ப்புக்கு தான் அந்த வின்டர் வந்திருக்கு போல. சப்டைட்டில்: US election results are a referendum on the Trump administration's policies. அமெரிக்க தேர்தல் முடிவுகள் ட்ரம்ப் நிர்வாகத்தோட கொள்கைகள் மேல நடந்த ஒரு பொது வாக்கெடுப்பு மாதிரி இருக்கு. Let's get into the content now. Democrats have swept the first major election in the US during the second term of President Donald Trump. ஜனநாயக கட்சியினர், அதாவது டெமோக்ராட்ஸ், பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட 2வது டேர்ம்ல நடந்த முதல் பெரிய தேர்தல்ல ஜெயிச்சிட்டாங்க. Indicating a degree of frustration with the ongoing federal government shutdown. இது இப்ப நடந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட் ஷட்டவுன் மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியை காட்டுது. But also signaling a broader barometric downturn in the approval ratings of his administration's policies. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் நிர்வாகத்தோட கொள்கைகளுக்கு மக்கள்கிட்ட இருந்த ஆதரவு, அதாவது அப்ரூவல் ரேட்டிங்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதுவும் காட்டுது. பாரோமெட்ரிக் டவுன்டர்ன்னா என்னமோ வெதர் ரிப்போர்ட் மாதிரி சொல்றாங்க பாருங்க. பேசிக்கலி ட்ரம்ப்புக்கு மார்க்கெட் டவுன். இன் ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட், வரலாற்றுல முதல் முறையா ஜொஹ்ரான் மம்டானி, அண்ட் உகாண்டா பார்ன் முஸ்லிம் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் நியூயார்க் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ். ஜொஹ்ரான் மம்டானின்னு ஒருத்தர். அவர் உகாண்டால பிறந்தவர், ஒரு முஸ்லிம் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். Scored a decisive victory over former Governor Andrew Cuomo and Republican candidate Curtis Sliwa. முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ குவோமோவையும் ரிப்பப்ளிக்கன் வேட்பாளர் கர்டிஸ் லிவாவையும் தோற்கடிச்சு ஒரு உறுதியான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. garnering over 1 million votes, 50.4% of the total polled, to secure the post of mayor of New York. 1 மில்லியனுக்கும் மேல ஓட்டு வாங்கி, அதாவது பதிவான மொத்த வாக்குகள்ல 50.4% நியூயார்க் நகரத்தோட மேயர் பதவியை கைப்பற்றியிருக்காரு. Similarly, Democrats Abigail Spanberger and Mickey Sherrill won gubernatorial races in Virginia and New Jersey respectively. அதே மாதிரி Democrats Abigail Spanbergerும் மிக்கி ஷெரில்லும் முறையே வர்ஜீனியா மற்றும் நியூ ஜெர்சில நடந்த ஆளுநர் தேர்தல்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. making them the first female governor and democratic female governor of the states. இதனால அவங்க 2 பேரும் அவங்கவங்க மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநர் மற்றும் முதல் ஜனநாயக கட்சி பெண் ஆளுநர்ன்ற பெருமையை பெற்றிருக்காங்க. Additionally, Indian American Democrat Ghazala Hashmi is projected to become Virginia's next lieutenant governor. அது மட்டும் இல்லாம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் கசாலா ஹாஷ்மி வர்ஜீனியாவோட அடுத்த துணைநிலை ஆளுநரா வருவாமன்னு எதிர்பார்க்கப்படுது. and is on track to become the first Muslim woman elected statewide. மேலும் மாநிலம் முழுதும் நடந்த தேர்தல்ல ஜெயிக்கிற முதல் முஸ்லிம் பெண் என்ற பெருமையையும் அவங்க பெற போறாங்க. In California, voters approved Governor Gavin Newsom's campaign. கலிஃபோர்னியால ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஆளுநர் கேவின் நியூசமோட பிரச்சாரத்துக்கு வாக்காளர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. To redraw the state's congressional map in a manner that would help the party secure 5 additional seats in the US House of Representatives in the 2026 midterm elections. அந்த பிரச்சாரம் என்னன்னா, மாநிலத்தோட நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யறது. இதனால 2026 இடைத்தேர்தல்ல அவங்க கட்சிக்கு US House of Representativesல கூடுதலா 5 இடங்கள் கிடைக்கும். ஸ்மார்ட் மூவ். Mr. Trump has blamed the Republican setback on the fact that he was not on the ballots.
திரு ட்ரம்ப் ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவுக்கு தானும் இந்த தேர்தல்ல போட்டியிடாதது ஒரு காரணம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆன் த கவர்மெண்ட் ஷட் டவுன் விச் ஹி ஹாஸ் ரிப்பீட்டட்லி ஃபால்டட் டெமோக்ராட்ஸ் ஃபார். அப்புறம் கவர்மெண்ட் ஷட் டவுனுக்கும் அவரே காரணம் இல்லாம அதுக்கு டெமோக்ராட்ஸ் தான் காரணம்னு திரும்ப திரும்ப குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. கிளாசிக் ட்ரம்ப். However, what is now officially the longest federal government closure? ஆனா இப்ப அதிகாரப்பூர்வமா வரலாற்றிலே மிக நீண்ட ஃபெடரல் கவர்மெண்ட் க்ளோஷரா இது இருக்கு. Raises questions about his ability to bring lawmakers together to strike a deal in Congress for the betterment of the American people. இது அமெரிக்க மக்களோட நல்லதுக்காக காங்கிரஸ்ல மத்த உறுப்பினர்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு உடன்படிக்கைக்கு வர்றதுக்கான ட்ரம்போட திறமை மேலேயே கேள்விகளை எழுப்புது. While each of these results offers a snapshot of voter preferences within limited geographies, இந்த ஒவ்வொரு தேர்தல் முடிவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற வாக்காளர்களோட விருப்பங்களோட ஒரு சின்ன ஒரு பார்வை தான் என்றாலும், it also serves as a broader referendum on the Trump administration's policies, especially regarding questions of economy, jobs and cost of living. குறிப்பா பொருளாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்க்கை செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல Mr. Mamdani ran on a platform focused on issues close to the heart of the ordinary American. திரு மம்டானி சாதாரண அமெரிக்கரோட மனசுக்கு நெருக்கமான பிரச்சனைகளை மையமா வச்சுதான் பிரச்சாரமே செஞ்சாரு. அதாவது மலிவு விலை வீடுகள், குழந்தைகளை பார்த்துக்கொள்றதுக்கு விரிவான திட்டங்கள், குடியேறிய சமூகங்களுக்கு அதிக ஆதரவு, அப்புறம் இலவச பொது போக்குவரத்து. அட, நம்ம ஊர் தேர்தல் அறிவிக்கை மாதிரியே இருக்கே. Mr. Trump responded to his campaign by vowing to slash federal funding if Mr. Mamdani prevailed as mayor. இந்த பிரச்சாரத்துக்கு ட்ரம்ப் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னா, ஒருவேளை மம்டானி மேயரா ஜெயிச்சிட்டா நியூயார்க்குக்கு வர ஃபெடரல் நிதியை குறைச்சிடுவேன்னு சபதம் போட்டாரு. After his victory, Mamdani hit out at the involvement of Mr. Trump's family in the federal government. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மம்டானி ட்ரம்போட குடும்பம் அரசாங்கத்துல தலையிடுறத கடுமையா சாடினாரு. Indeed, Mr. Trump's approval rating has dropped to its second term's low. உண்மையா சொல்லப்போனா ட்ரம்போட அப்ரூவல் ரேட்டிங் அவரோட இரண்டாவது பதவி காலத்திலேயே மிக குறைந்த அளவுக்கு போயிருச்சு. With voters suggesting that affordability was their main concern. வாக்காளர்கள் தங்களோட முக்கிய கவலை விலைவாசி உயர்வுதார்னு சொல்றாங்க. The question is whether he will now double down on the MAGA agenda. அதாவது அவர் தன்னோட மாகா அஜெண்டா, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் கொள்கையை இன்னும் தீவிரமாக்குவாரா? ஃபார் எக்ஸாம்பிள், பை ஆக்சிலரேட்டிங் இமிகிரேஷன் ரேட்ஸ் அண்ட் டிபோர்டேஷன்ஸ் டெஸ்பைட் ரெசிஸ்டன்ஸ் பை ஸ்டேட்ஸ். அதாவது மற்ற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் குடியேறியவங்க மேல சோதனைகளை அதிகப்படுத்துறது, அவங்கள நாடு கடத்துறது போன்ற விஷயங்களை செய்வாரா? ஆர் பை பிரெசிங் ஆன் வித் த குளோபல் டாரிஃப் வார் டெஸ்பைட் காஸ்ட் ஃபேஸ்ட் பை யுஎஸ் இம்போர்ட்டர்ஸ். இல்லனா அமெரிக்க இறக்குமதியாளர்கள் நஷ்டத்தை சந்திச்சாலும் உலகளாவிய கட்டண போரை தொடர்ந்து நடத்துவதில் அழுத்தம் கொடுப்பாரான் தான் கேள்வி. Whichever path he chooses, அவர் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் the Democrats have put the White House on notice. Democrats White Houseக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. And 2026 will be a further indicator of voter mood in this context. மேலும் 2026 தேர்தல் இந்த சூழ்நிலையில வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு அடுத்த கட்ட அறிகுறியா இருக்கும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிச்சிட்டோம். ஒரு சின்ன பிரேக். இந்த நேரத்தில் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை பற்றி சொல்லியே ஆகணும். கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கு. இங்கிலீஷில் வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் மண்டேலே நிற்க மாட்டேங்குதா? கவலையே வேண்டாம். நம்ம ஆப்பில் இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமாக நீங்கள் ஒரு தடவை படித்தா போதும், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு கிரியேட் திஸ் பாட்காஸ்ட். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரைட், let's move on to the second editorial. கொஞ்சம் சீரியஸான டாபிக். டைட்டில்: Death on the Move on India's disgraceful record in fatal road accidents. பயணத்தில் மரணம். இந்தியாவில் மரணத்தை ஏற்படுத்தும் சாலை விபத்துகளில் உள்ள அவமானகரமான சாதனை பற்றியது. Subtitle: Road accidents are not resulting in overhaul of infrastructure and licensing methods. சாலை விபத்துகள் உள்கட்டமைப்பு மற்றும் உரிமம் வழங்கும் முறைகளில் ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வரவில்லை. The highway accident on November 3, 2025 that claimed 19 lives at Chevella near Hyderabad. நவம்பர் 3, 2025 ஹைதராபாத் பக்கத்துல இருக்கிற ஷெவெல்லால நடந்த ஒரு ஹைவே விபத்துல 19 பேர் இறந்துட்டாங்க. Was far too routine to change India's disgraceful record in fatal road accidents. ஆனா இந்த மாதிரி விபத்துகள் ரொம்ப சாதாரணமா நடக்கிறதால இந்தியாவுக்கு ஃபேட்டல் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது மரணத்தை ஏற்படுத்துற சாலை விபத்துகள்ல இருக்கிற அந்த அவமானகரமான சாதனையை மாத்த இது போதுமானதா இல்ல. The driver of a gravel-laden truck apparently swerved to avoid a pothole and rammed into a bus.
ஜல்லி ஏத்திட்டு வந்த ஒரு ட்ரக் டிரைவர் ஒரு பள்ளத்தை தவிர்க்க திடீர்னு வண்டியை திருப்பி ஒரு பஸ் மேல மோதிட்டார்னு தெரிய வருது. Pothole, the real villain of Indian roads. There were no dividers, no street lights and no signages on that stretch of National Highway 163. அந்த நேஷனல் ஹைவே 163 பகுதியில சாலை தடுப்புகளோ தெருவிளக்குகளோ இல்ல எந்த ஒரு அறிவிப்பு பலகைகளோ இல்ல. இந்தியாஸ் ரோட்ஸ் ஆர் a major public hazard. இந்தியாவோட சாலைகள் ஒரு பெரிய புது அபாயம். Pedestrians, bus riders and two-wheeler motorists constitute the majority of the over 400 people who die on India's roads on average. பாதசாரிகள், பேருந்து பயணிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் இந்திய சாலைகள்ல சராசரியா ஒரு நாளைக்கு இறக்குற 400க்கும் மேற்பட்டவங்கள பெரும்பான்மையானவங்க. The equivalent of a full transcontinental flight going down. இது ஒரு கண்டம் விட்டு கண்டம் போற ஒரு முழு விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க, டெய்லி ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது. Flight disasters invite scrutiny, multi-agency probes and quick remedial actions. விமான விபத்துகள் நடந்தா உடனடியா தீவிர விசாரணை, பலதுறை ஆய்வுகள் மற்றும் விரைவான சரிசெய்யும் நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது. But road accident deaths that mostly involve poorer folk trigger perfunctory probes and glacial change in rules if any. ஆனா பெரும்பாலும் ஏழை மக்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்து மரணங்கள் வெறும் மேம்போக்கான விசாரணைகளையும் அப்படியே விதிகள்ல மாற்றம் செஞ்சாலும் அது பனிப்பாறை மாதிரி ரொம்ப மெதுவா நகர்ற மாற்றங்களையும் தான் ஏற்படுத்துது. Government documents identify human error as the most common cause. அரசாங்க ஆவணங்கள் மனித தவறுதான் பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணம்னு சொல்லுது. But deeper reasons, vehicular and infrastructural, are unaddressed. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆழமான காரணங்களான வாகனங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் கவனிக்கப்படாமலே இருக்கு. In India, the road test for getting a driving license examines whether the person is able to handle a vehicle of certain specification. இந்தியால டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கான ரோட் டெஸ்ட் ஒருத்தரால ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை கையாள முடியுதான்னு மட்டும்தான் சோதிக்குது. Largely a skill test rather than one of his knowledge and execution of safe driving practices. அது ஒரு ஸ்கில் டெஸ்டா தான் இருக்கு. ஆனா பாதுகாப்பான ஓட்டுநர் நடைமுறைகள் பற்றி அவரோட அறிவையும் அதை செயல்படுத்துற திறனையும் சோதிக்கிறதா இல்ல. நம்ம ஊர்ல 8 போட்டா லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. No safety training is mandated. எந்த ஒரு பாதுகாப்பு பயிற்சியும் கட்டாயமாக்கப்படல. Most accidents are collisions from the back. பெரும்பாலான விபத்துகள் பின்னால இருந்து மோதுறது தான். Whereas exemplar driving tests in other countries filter out tailgating tendencies and arbitrary lane changing. ஆனா மத்த நாடுகள்ல இருக்கிற சிறந்த டிரைவிங் டெஸ்ட் ஒரு வண்டிக்கு ரொம்ப பக்கத்துல போறது, திடீர்னு லேன் மாத்துறது மாதிரி பழக்கங்களை வடிகட்டிருது. The system of certifying and monitoring drivers and vehicles is broken and corrupt. ஓட்டுநர்களுக்கும் வாகனங்களுக்கும் சான்றிதழ் கொடுத்து கண்காணிக்கிற இந்த சிஸ்டமே உடைஞ்சு போயும் ஊழல் நிறைஞ்சோ இருக்கு. For nearly all Indians, navigating RTOs is unpleasant. கிட்டத்தட்ட எல்லா இந்தியர்களுக்கும் RTO அலுவலகங்களுக்கு போறதே ஒரு விரும்பத்தகாத அனுபவம். RTOவா கேட்டாலே தலை சுத்துதே. The Same Life Foundation advocates license seva kendras on the lines of passport seva kendras. சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு பாஸ்போர்ட் சேவா கேந்திராஸ் மாதிரி லைசன்ஸ் சேவா கேந்திராஸை உருவாக்கணும்னு பரிந்துரைக்குது. So that they are transparent, digitized and ensure good driver skills and safety awareness. இதனால இந்த மையங்கள் வெளிப்படையானதாகவும் டிஜிட்டல் முறையிலும் இயங்கும். மேலும் டிரைவர்களுக்கு நல்ல திறமையும் பாதுகாப்பு விழிப்புணர்வும் இருக்கிறது உறுதி செய்யும். 1 in 5 accidents are head-on collisions. 5 விபத்துகள்ல 1 நேருக்கு நேர் மோதுறது. Which have happened even on 4-lane highways, indicating wrong side driving and the state of road dividers. இது 4 வழி சாலைகள்ல கூட நடக்குது. இது தப்பான பக்கத்துல வண்டி ஓட்டுறதையும் சாலை தடுப்புகளோட நிலைமையையும் காட்டுது. In general, national highways need to adhere to Indian Roads Congress guidelines. பொதுவா தேசிய சாலைகள் Indian Roads Congress வழிகாட்டுதல்களை பின்பற்றணும். But states have made no mandates as required by the Motor Vehicle Act. ஆனா மாநில அரசுகள் மோட்டார் வாகன சட்டத்தின்படி தேவைப்படுற எந்த கட்டாய விதிகளையும் உருவாக்கல. There are potholes, dangerous curves, drainage systems, bridge parapets and concrete objects. But no crash barriers or energy absorbers. சாலைகள்ல பள்ளங்கள், அபாயகரமான வளைவுகள், வடிகால் அமைப்புகள், பாலத்தோட பக்கவாட்டு சுவர்கள் மற்றும் கான்கிரீட் பொருட்கள்லாம் இருக்கு. ஆனா விபத்து தடுப்பான்களோ இல்ல விபத்தின் தாக்கத்தை குறைக்கிற எனர்ஜி அப்சார்பர்ஸோ இல்ல. Collision risk warning devices are relatively inexpensive and can be mandated on commercial vehicles. மோதல் அபாயத்தை எச்சரிக்கிற கருவிகள் ஒப்பீட்டளவில் விலை குறைவானவை. இத வணிக வாகனங்கள்ல கட்டாயமாக்கலாம். Better pedestrian infrastructure alone can prevent many fatalities. சிறந்த பாதசாரி உள்கட்டமைப்பை உருவாக்குறது மூலமாகவே பல இறப்புகளை தடுக்க முடியும். In Hyderabad,
A community healthcare center was available for immediate treatment and a government hospital was not far away. ஹைதராபாத்ல நடந்த விபத்துல உடனடி சிகிச்சைக்காக ஒரு சமூக சுகாதார மையம் அங்கேயே இருந்துச்சு. அரசு மருத்துவமனையும் ரொம்ப தூரத்துல இல்ல. பட் that is not often the case in elsewhere. ஆனா அது மத்த இடங்கள்ல பெரும்பாலும் அப்படி இருக்கிறதே இல்ல. In states like Bihar, fatality rates are double because of inadequate trauma care infrastructure. பீகார் போன்ற மாநிலங்கள்ல போதுமான அவசர சிகிச்சை உள்கட்டமைப்பு இல்லாததால இறப்பு விகிதம் 2 மடங்கா இருக்கு. An overhaul of the road transport system is an urgent requirement in India. இந்தியாவுல சாலை போக்குவரத்து அமைப்பை முழுமையாக மாற்றி அமைக்கிறது ஒரு அவசர தேவையா இருக்கு. So, that's it for today's editorials. 2 very different topics, but both highlighting some serious issues. Okay guys, போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 7 மணிக்கு எடிட்டோரியல் vocabulary லீக் நடக்குது. இது அன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் vocabularies-ல இருந்து ஒரு லைவ் குவிஸ். இது வெறும் குவிஸ் இல்ல, தி எடிட்டோரியல் vocabulary லீக். மந்த்லி லீக்ஸ்னு ஸ்கோர்ஸ் ரிவார்ட்ஸ்னு செமையா இருக்கும். உங்க vocabulary skills-ஐ டெஸ்ட் பண்ணி மத்த ஆஸ்பிரன்ட்ஸ் கூட கம்பீட் பண்ண ஒரு சூப்பரான சான்ஸ். So don't miss it. Join the vocabulary league. Joining link is in the description. Alright, that's a wrap for today. This is Mala from Score Clever signing off. Catch you all tomorrow. Stay clever. Bye bye.